இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கோல்டு காஃபி. அது பண்ணுறதுக்கு இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஃபி மிக்ஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 கிளாஸ் பால், அதாவது 1/2 லிட்டர் பாலுக்கு இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1/2 லிட்டர் பால், 2 கிளாஸ் பாலை இதில் சேர்க்குறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஜில்லுன்னு எடுத்தால் தான் நம்மளுக்கு காஃபி நல்லாயிருக்கும். எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க்னாலும் சரி, பசும்பால்னாலும் சரி. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறது பசும்பால் வச்சு தான் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா ஆற வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கலந்து வச்சுருந்த காஃபி மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணான்னா விட்டுடலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். இது கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதிகமாக இனிப்பு வேணும், இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம பாலை சில் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். வேணான்னா விட்டுறலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே நம்மளுக்கு உப்பி வர மாதிரி முறையாக வரணும். அந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது நாம் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு நான் மக்கில் சாக்லேட் சிரப் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க கோல்டு காஃபியை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே க்ரீமியாக இருக்குது. ஊற்றும் போதே நல்லா இருக்குது. இது மேலே நான் கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போது நல்லா ப்ளஃபியாக க்ரீமியாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சுல, அந்த லேயரை அழகுக்காக மேலே சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ டெக்கரேஷனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். கோகோ பவுடர், சாக்லேட் சிரப், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் தான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், அழகுக்காக மட்டுமே தான். அவ்வளோதாங்க, நம்மளோட கோல்டு காஃபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.